வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். ஏலியனுக்கு ஒரு கோவிலா? எங்கே என்று பார்ப்போம் இப்பதிவில். சப்ஸ்கிரைப் நாம் டிவி 365. ஏலியன் எனப்படும் வேற்று கிரகவாசிகள் விண்வெளியில் இருந்து பறக்கும் தட்டில் பூமிக்கு வந்து செல்வது குறித்த நம்பிக்கைகள் மற்றும் கதைகளை பற்றி அவ்வப்போது மக்களிடையே பேச்சுகள் இருந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் சேலத்தை சேர்ந்த நபர் ஒருவர் ஒருபடி மேலே சென்று ஏலியனுக்கு கோவில் ஒன்றை கட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மல்லமூப்பம்பட்டிக்கு அருகே அமைந்துள்ளது இந்த ஏலியன் கோவில். ராமகவுண்டனூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவர் தனக்குச் சொந்தமான இடத்தில் வேற்றுகிரகவாசி எனப்படும் ஏலியனுக்கு கோவில் அமைத்து வழிபாடு செய்து வருகிறார். ஏலியன் சித்தர், கைலாய சிவன் என அழைக்கப்படும் இந்த கோவிலுக்கு தினந்தோறும் பக்தர்களும் வந்து ஏலியன் தரிசனம் செய்கின்றனர். இந்த ஏலியனுக்கு கோவில் கட்டும் பணிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலில் சித்தர் பாக்யா என்று அழைக்கப்படும் லோகநாதனின் குருநாதரின் ஜீவசமாதிக்கு அருகே ஏலியன் சித்தர் மற்றும் அகத்திய முனிவர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து லோகநாதன் கூறுகையில், உலகத்தில் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன்தான். மனிதர்களைப் போலவே ஏலியன்களுக்கும் பல ரூபங்கள் உள்ளது. இது முழுக்க ஏலியன்களின் அனுமதி பெற்றுத்தான் இந்த கோவிலை கட்டினோம். ஏலியன்களுடைய வருகை இனி பூமியில் அதிகமாகுமே தவிர குறையாது. அதேபோல் ஏலியன்களால் நமக்கு எந்த தீங்கும் நடக்காது. ஏலியன்கள் திரைப்படத்தில் வருவது போன்றெல்லாம் இருக்க மாட்டார்கள். கொம்பு இருக்காது. மனிதர்களைப் போன்று அவர்களுக்கான ரூபத்தில் சாதாரணமாக இருக்கிறார்கள். ஆண், பெண் உள்ளிட்ட ரூபத்தில் இருப்பார்கள். மனிதர்களைப் போன்றுதான் அவர்களும் என அதிர்ச்சியளிக்கும் வகையில் பேசினார். ஏலியனுக்கு கோவிலை கட்டும் சம்பவம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஏலியன் இருப்பது உண்மையா அல்லது திரைப்படங்களில் மட்டுமே காட்டப்படும் கற்பனையா என விவாதங்கள் பல நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏலியனை தெய்வமாக நினைத்து ஏலியனுக்கு கோவில் கட்டி வழிபாடு நடத்தி வரும் சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக அழிவில் இருந்து காக்கும் ஒரே தெய்வம் யார் அப்படின்னா ஏலியன் மட்டும்தான். அவங்க கிட்ட அளவற்ற எனர்ஜி, ஆற்றல் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாம் டிவி 365 செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.